வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5ல் 4ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் இணையானவையா அல்லது செங்குத்தானவையா என சோதிக்கவும். பாருங்க, 2 இணை கொடுத்துருக்காங்க, 2 சமன்பாடு இருக்கு. இது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும், இணையானவையா செங்குத்தானவையா கண்டுபிடிக்கணும். இணை அப்படின்னா சாய்வு சமமா இருக்கும். செங்குத்து அப்படின்னா 2 சாய்வையும் பெருக்கும் போது -1 வரணும். இதான் நிபந்தனை. சரியா? பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாமா? பாருங்க, x/3 + y/4 + 1/7 = 0. இதோட சாய்வை நம்ம கண்டுபிடிப்போம். சாய்வு கண்டுபிடிக்கிறது நம்ம ஏபிசியோட மதிப்புகள் வேணும். ஏன்றது என்ன அப்படின்னா, எக்ஸோட கேளுங்க. எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்கு. அப்ப எக்ஸ் சார் மிச்சம் என்ன இருக்கு? 1/3. பி வேணும். பின்றது ஒய்யோட கேளுங்க. ஒய்க்கு மேல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1/4 ஒய்யை தவிர. சரியா? சி = 1/7. இப்ப பாருங்க, நமக்கு சாய்வு கண்டுபிடிக்க போறோம். சாய்வு M1 எடுத்துக்கலாமா? M1 = -a/b மைனஸ் அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு 1/3 பியோட மதிப்பு 1/4. இப்ப பாருங்க, ஈக்குவல் இந்த -1/3 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தல பெருக்கலாம் மாத்திரம் தலைகீழ மாறும். 4/1 மாறும். இப்ப பாருங்க, ஈக்குவல் பெருங்க. -1 4 பெருங்க -4, 3 1 பெருங்க 3. இதான் என்னது? சாய்வு M1. அடுத்த ரெண்டாவது இது எடுத்துக்கலாமா? பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 2x/3 + y/2 + 1/10 = 0. இதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஏவோட மதிப்பு வேணும். ஏன்றது என்னன்னா எக்ஸோட கேள்வி. எக்ஸ் தவிர மிச்சம் என்ன இருக்கு? 2/3. பின்றது ஒய்யோட மதிப்பு. ஒய்யை தவிர என்ன இருக்கு பாருங்க. ஒய்க்கு மேல இது மேல 1. அப்போ 1/2. சீன்றது மாறிலி உறுப்பு 1/10. சாய்வுக்கு நமக்கு என்ன நிபந்தனை? சாய்வு இது ரெண்டாவது சாய்வு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது M2ன்னு எடுத்துக்கலாமா? M2 -a/b. இப்ப பாருங்க, மைனஸ் ஏவோட மதிப்பு 2/3 பியோட மதிப்பு பாருங்க 1/2. இந்த இடத்துல இந்த -2/3 அப்படியே வந்துடும். வகுத்தல பெருக்கலாம் மாத்திட்டோம். இந்த 1/2 தலைகீழ மாறும். எப்படி மாறும்? 2/1 மாறும். ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 4 3 3. இதான் என்னது? M2. இப்ப பாருங்க, M1ம் -4/3 தான், M2வும் -4/3 தான். இப்ப பாருங்க, therefore M1 = M2. 2 சாய்வுகளும் சமமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? -4/3 இருக்கு. அப்ப தரப்பட்ட நேர்கோடுகள் இணையானவை. தரப்பட்ட நேர்கோடுகள் எப்படி இருக்கும்? இணையானவை. நேர்கோடுகள் இணையானவை. எதை முடிச்சிட்டோம் நம்ம? முதல் இதை முடிச்சாச்சு, இணையானவை. சரியா? அப்படியே ரெண்டாவது இங்க ஆரம்பிப்போம் பாருங்க. ரெண்டாவது இது இங்க இடம் இருக்கு. முதல் சமன்பாடு எடுத்துக்கலாமா? 5x + 23y + 14 = 0. இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? ஏபிசியோட மதிப்புல கண்டுபிடிக்க போறோம். ஏன்றது எக்ஸோட கெழு 5, பின்றது ஒய்யோட கெழு 23, சீன்றது மாறிலி உறுப்பு 14. சாய்வு கண்டுபிடிச்சிருமா? சாய்வு எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? எம்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். அந்த முதல் இது கண்டுபிடிக்க போறோம். அப்ப M1 என்ன கண்டிஷன்? -a/b. M1 = மைனஸ் அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு 23 அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது எடுக்க போறோம். அடுத்த ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 23x -5y + 9 = 0. ஏபிசியோட மதிப்பு கண்டுபிடிச்சிருவோமா? ஏன்றது எக்ஸோட கெழு 23, பின்றது ஒய்யோட கெழு -5, சீன்றது மாறிலி உறுப்பு 9. இப்ப சாய்வு கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, சாய்வு இதை M2ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் இல்லையா? ஏன்னா ரெண்டாவது சாய்வு, அதனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? M2ன்னு எடுத்துக்கலாம். இதுல நமக்கு என்ன கண்டிஷன்? -a/b = அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு பாருங்க 23 பியோட மதிப்பு பாருங்க -5. மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வருது பாருங்க? 23/5.
பாருங்க M1ஓட மதிப்பு -5/23, M2ஓட மதிப்பு 23/5. பாருங்க சமமா இல்ல, பெருக்கி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். therefore M1 பெருக்கல் M2 ரெண்டையும் பெருக்கிறோம். M1ஓட மதிப்பு -5/23 பெருக்கல் M2ஓட மதிப்பு 23/5. இதை கேன்சல் பண்ணுவோமா? பாருங்க ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, ஒரு 23 23, ஒரு 23 23. அப்ப M1 பெருக்கல் M2 இதோட மதிப்பு என்ன பாருங்க? இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 பெருனா 1 தான், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அப்போ 1 பெருனா 1 தான். என்ன 1? இங்க மைனஸ் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. மைனஸ். இப்போ பாருங்க நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? -1. -1/1னா -1 தான் அர்த்தம். சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 இருக்கிறதுனால தரப்பட்ட நேர்கோடுகள் எப்படி இருக்கு? செங்குத்தானவை. தரப்பட்ட நேர்கோடுகள் எப்படி இருக்கும்? செங்குத்தானவை. சரியா? செங்குத்தானவை. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.